கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை வாசித்து, அல்லது சங்கீதம் 18 25 26 வாசி. சங்கீதம் 18 25 26 வாசி. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபட்டவராகவும் தோன்றுகிறீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவன் எப்படி இருக்கானோ அவனுக்கு ஏற்றபடி பேய்கிடுவார் அப்படிங்கிறது போல இதில் சொல்லியிருக்கு. நம்ம இன்றைக்கு இந்த வேத பாட கூட்டத்தில் இந்த 4 காரியத்தையும் தியானிக்க போகிறதில்ல. மாறுபட்டவனுக்கு அவர் மாறுபட்டவராக தோன்றுவார். இன்றைக்கு வேத பாட கூட்டத்தின் தலைப்பு மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவர். மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவர். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படி மாறுபட்டவராக தேவன் வெளிப்பட்டிருக்கிறார்? ஏன் அப்படி தேவன் செயல்பட்டார்? உத்தமனுக்கு உத்தமன், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன், புனிதனுக்கு புனிதன், மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவர். இப்போ நம்ம இதை குறித்து முகவுரையாக நிறைய காரியத்தை சொல்ல போகிறதுல ஒரு 7 குறிப்பு. யாருக்கெல்லாம் தேவன் மாறுபட்டவராக செயல்பட்டிருக்கிறார். ஒரே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது ஒரே காலகட்டங்களிலே தேவன் மாறுபட்டவராக செயல்பட்ட சில சந்தர்ப்பங்கள் வேதத்தில் இருக்குது. சரி, எல்லா நாளும் ஒரே கோணத்தில் தியானிப்போம். இன்றைக்கும் அப்படி தான் போகும். ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்முடைய ஜீவியத்திலே நம்ம உணர்வதற்கும், நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவருடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஏற்ற விதத்திலே இந்த வேத பாடக்கூட்டம் அமைவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாரந்தோறும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், ஒரு வேத பாடக்கூட்டம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நல்ல ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம நிறைய வேத பகுதிகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சரி, இன்றைக்கு மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவர். சரி, முதல் குறிப்புக்கு நேராக போயிடும். சரியா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20 25 வாசித்தால். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20 25 வாசித்தால். வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க, மாறுபட்டவனுக்கு மாறுபட்ட தேவன். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிச்சம், எகிப்தியருக்கு இருள். இப்போ மாறுபட்டவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். 2 கூட்டமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக சொன்னால் அழகா ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு மேகம் மட்டும்தான் அவங்கள பிரிச்சிருக்கு. செங்கடலின் அனுபவத்தை எடுத்து பார்த்தாலும் எகிப்தின் சேனை இறங்கும்போது வெட்டாந்தரையான அனுபவத்துக்குள்ளே தான் இறங்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையான அனுபவத்தில் இறங்கி அவங்க கரையில் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையும் அந்த வெட்டாந்தரையான அனுபவத்துக்குள்ளே தான் வர்றாங்க. கொஞ்சம் தூரம் வந்து அவங்க எல்லாம் உள்ளே வந்த பிற்பாடு தான் அந்த வெட்டாந்தரையின் அனுபவம் மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு கொஞ்சம் நம்முடைய லைஃப் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி அநேகர் எகிப்தியர்களைப் போல இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால தான் என்ன சொல்லலாம், தேவன் சில நேரங்களில் அவங்களுக்கு கேள்விக்குரிய இடத்துல வந்துடுறாங்க. சத்தியம் அவளுக்கு பிடிக்காத இடத்துக்கு வந்துடுறாங்க. சொல்லப்போனால் இந்த மார்க்கமே அவளுடைய ஜீவியத்திலே ஒரு அழிவுக்குரியதாய் காணப்படுகிறது. மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த மார்க்கம் பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எகிப்தியரின் அனுபவத்தில் இருக்கிறதுனால தான் அது காரணமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 25வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, ஒரு தேவன் மாறுபட்டவர்களுக்கு மாறுபட்டவராக இருக்கிறார்.
நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசித்தா பல ஜாதியான ஜனங்கள் இஸ்ரவேலோடு புறப்பட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட கரையேறிட்டே இருக்கிறாங்க. வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடு. போதும், பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது அன்றி அப்படின்னு சொல்லி. இப்போ இஸ்ரவேல் ஜனத்தோடு சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த எகிப்தியர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் அல்ல. இவங்களுடைய எண்ணம், நோக்கம், வாஞ்சை, இவங்களுடைய செயல்கள் எல்லாம் மாறுபட்டதாக இருந்துச்சு. தேவனும் மாறுபட்டவராக செயல்பட வேண்டியது. மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்முடைய வாஞ்சை, இலக்கு, நம்முடைய விருப்பம், நம்முடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனத்தோடு சேர்ந்த பல ஜாதியான ஜனங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, உள்ளான ஜீவியத்தினுடைய அந்த சுபாவங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எகிப்தியருக்கு தேவன் மாறுபட்டது காரணம் என்ன? இவங்களுடைய நோக்கம், எண்ணம், வாஞ்சை, விருப்பங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தை மறுபடியும் பிடித்துட்டு போனோம். ராம்சேஸ் பித்தம் என்கிற இடத்தை கட்ட வைக்கணும், தங்களுக்கு அடிமைகளாக்க வேண்டும், அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்க வேண்டும், அவளுடைய ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கங்கள் தான் அவளுடைய நோக்கமும் வாஞ்சையுமா இருந்துச்சு. மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர்களாக இருக்கிறார். மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்முடைய ஜீவியத்தை பார்க்கணும். அதற்கேற்ற விதத்தில் அந்த எகிப்தியர்கள் தங்களுடைய இருதயத்தை, அந்த ராஜாவும் ஜனங்களும் ஆளோட்டிகளும் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தார்கள். தேவனே அவளை கடினப்படுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆராய்ந்து பாருங்க, இந்த நாட்களில் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிச்சமாய் அவர்கள் கரை சேருவதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. வேதத்தில் ஒரு 4 சந்தர்ப்பங்களில் அந்த ஒரு தண்ணி பிளந்த ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. செங்கடல், அப்புறம் யோர்தானில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியோடு ஆசாரிகள் கால் மிதிக்கும் போது, அதற்கு பிற்பாடு எலியா சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது, திருப்பி எலிசா திரும்பி வரும்போதும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. இது எல்லா சந்தர்ப்பங்களும் அவளுடைய பாதுகாப்புக்கு ஏதுவாக இருந்துச்சு. ஆனால் எகிப்தியர்களுக்கு மட்டும் மாறுபட்ட அனுபவமாய் காணப்பட்டுச்சு. இந்த பாதைக்கு வந்த பிற்பாடு எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது போல் ஒரு ஃபீலிங் இருக்குமானா ரொம்ப யோசிக்கணும். அதனால் வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இல்லை, அப்படி அல்ல. நமக்கு உண்மையாக தேவனால் அனுமதிக்கப்படுகிற வேதனைகள் அல்லது நமக்கு அனுமதிக்கப்படுகிறதான கஷ்டங்களால், பாடுகளோ, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று சொல்லப்பட்டது போல அது ஒரு சந்தோஷத்துக்கு ஏதுவாக அமையும். ஆனால் அந்த எகிப்தியருடைய வாழ்க்கையின் அனுபவம் அப்படிப்பட்டதில்லை. தேவன் மாறுபட்டவராக செயல்பட்டு அந்த எகிப்தின் சேனை அந்த செங்கடலில் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அநேக காரணத்தை சொல்ல முடியும். இவர்கள் இஸ்ரவேலருக்கு செய்ததான காரியம், தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனத்தை தடுத்தது, இஸ்ரவேல் ஜனத்தை சகல விதத்திலும் துன்புறுத்தினது, தங்களுக்கு அடிமைகளாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவளை அடிமைப்படுத்தினது, இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். கடைசியாக சொல்ல போனால் இருதய கடினமுள்ளவளாய் மாறி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் தவறிவிட்டார்கள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒரிஜினல் பஸ்காவின் அனுபவம் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்க மாட்டார். உண்மையாய் ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறிந்த ஜனங்கள்
ஒரு எகிப்தியர்களாய் வாழ முடியாது, எகிப்தியனாய் வாழ மாட்டான். அந்த இரத்தம் மனஸ்தாபப்படுகிற இரத்தம், அந்த இரத்தம் மனதுருக்கமுடைய இரத்தம், அந்த இரத்தம் பரிந்து பேசுகிற அனுபவமுடைய இரத்தம், அந்த இரத்தம் மற்றவளை துன்பப்படுத்தாது, அந்த இரத்தம் மற்றவர்களுக்காய் சிந்தப்படுகிற இரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாறுபட்டவனுக்கு ஆண்டவராகிய தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற என்ன அருமை தெய்வ ஜனமே, இந்த நாட்களிலே இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் உங்களுக்கு வித்தியாசமான ஒருவராக இருக்கிறது போல இருக்குமானால் கொஞ்சம் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த எகிப்தியரை போல உங்களுடைய ஜீவியத்திலும் தேவன் விரும்பாத விதத்திலே தேவன் தருகிற தருணங்களிலே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் பல விதங்களிலே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற விதத்திலே, கண்ணீர் வடிக்கிற விதத்திலே, துன்புறுத்துகிற விதத்திலே, மற்றவர்களுடைய புலம்பலுக்கு ஏதுவாக நாம் செயல்பட்டு கொண்டிருப்போமானால் பிடிப்போம் அழிப்போம் என்கிற விதத்திலே எகிப்தியர் புறப்பட்டது போல நம்முடைய ஜீவியத்திலும் இருக்கிறோமானால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்காக. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சுருக்கமாய் 1வது குறிப்பில் சொன்னால், தேவன் வெளிச்சமாக இருந்தால் எகிப்தியருக்கு இருளாக இருந்தார். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர். 2வது குறிப்புக்கு நேராக கடந்து வரும். வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரைக்கும் வாசித்தார். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கும் போது வாசியுங்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே அனுபவம் மோசே என்கிற தெய்வ மனுஷனுக்கு ரொம்ப இன்பமாய் இனிமையாக இருக்கிறது. பலவிதமான நிலவராங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வசனங்களை மறுபடி ஒருக்கா கூட அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அப்படியே போடுங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு 16 வாசிங்க. 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஆமா போதும். ஆனா மோசேக்கு இந்த நடுக்கம் இல்லை. மாறுபட்டவர்களுக்கு தேவன், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெளிச்சமாக இருந்தாங்க. ஆனா எகிப்தியருக்கு இருளாக இருந்துச்சு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கினார்கள். மோசேக்கு அந்த நடுக்கம் இல்லை. மலை புகைகாடா இருக்கிற அனுபவம் இருக்குது. மோசே அவர் போக்கில் ஏறி மலையில போய் ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் ஜனமாய் நம்ம இருக்கிறோமான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நடுக்கம், சத்தியத்தை கேட்டால் நடுக்கம் உண்டாகுது ஜனங்களுக்கு. நடுக்கம்னா என்ன நடுக்கம்? தெய்வ பயத்துக்கு ஏதுவான நடுக்கம் இல்லை. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன், அந்த நடுக்கம் இல்லை. அந்த நடுக்கம் இல்லை. எங்கே இவங்க நம்மளை மாற்றிடுவாங்களோ, எங்கள் நகையை கலத்திடணுமோ, எங்கள் வெள்ளை துணி கட்ட வச்சிருவாங்களோ, இப்படிலாம் ஒரு நடுக்கம் இருக்குது. எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு வந்த பிற்பாடு தண்ணிக்காக முறுமுறுத்தாங்க, இறைச்சிக்காக முறுமுறுத்தாங்க. ஒரே முறுமுறுப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையில். மனரம்யம் இல்லை. மனரம்யம் நித்திய விருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தூதர்களுடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள். கிறிஸ்துவாகிய கண்மலையிலிருந்து வருகிற தண்ணியை குடிச்சாங்கன்னு எழுதியிருக்கு. அவளோடு சென்றது ஞான கண்மலை. சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை.
இன்றைக்கும் ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. திருப்தியே இல்லை. எவ்வளோ ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்தாலும் சரி, எவ்வளோ அவங்களே தேவைகளை சந்தித்தாலும் சரி, எவ்வளோ உயர்த்தினாலும் சரி, சில ஊழியர்களுக்கும் அப்படி தான். ஒரு பிரசங்கம் இருக்குது, போதும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் தலைப்பு இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் திருப்தியே இல்லை. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ரொம்ப பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ரொம்ப பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் 2000 ஆத்மா உண்டு, என்ன ஏது ஒன்றுமே தெரியாது ஒரு பாஸ். ஆனால் 2000 ஆத்மாக்களை வச்சுருப்பாங்க. 2000 ஆத்மாக்களுக்கு நல்ல ஒரு விதத்தில் விசாரித்து நடத்துறதுக்கு ஜனங்களும் சும்மா வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னேமாய் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பிரித்து ஒரு 300 400 இல்லைன்னா ஒரு 100 200 500 அப்படியாவது பிரித்து பல சபைகளாக பல ஊழியர்கள், நல்ல ஊழியர்களை ஜெபம் பண்ணி கண்டெடுத்து வைத்து நடத்த விருப்பம் இல்லை. ஏன்னா 2000 ஆத்மாக்களுடைய பணம், பொருள் எல்லாம் அவங்களுக்கு தேவை, எல்லாம் வேணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாம் திருப்தியே இல்லை, திருப்தியே இல்லை. இன்னைக்கு இல்லை, நிறைய ஊழியக்காரர்கள் எங்களை போல உள்ள ஊழியக்காரங்களுக்கு திருப்தியே இல்லை. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த நிலவரத்திலிருந்து எவ்வளோ அருமையாக ஆண்டவர் போஷித்து காப்பாற்றி எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ தேவைகளை விசாரித்து தருகிறாங்க, எவ்வளோ நன்மைகளை தர்றாங்க. சபையில் இருக்க எத்தனை ஏழை விசுவாசிகளோட இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியர்கள் மிகப்பெரிய லக்ஸூரியஸான வாழ்கிறது போல வந்திருக்கிறாங்க. ஆனாலும் திருப்தி இல்லையே, ஆனாலும் திருப்தி இல்லை. வேணும் வேணும் வேணும், கொண்டா கொண்டா கொண்டா, போடு போடு போடு. இதுவே பிரசங்கம், இதுவே ஊழியமாக மாறி போச்சு. மோசே என்கிற தெய்வ மனுஷன் இடிமுழக்கம், மின்னல், கார்மேகம் எதுவும் அவருக்கு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அவருடைய லைஃப்பில் அழகா தேவனோடு கூட போய் தேவனோடு அவர் பேசுகிற, தேவன் அவரோடு பேசுகிற அனுபவம் இருக்கிறது. மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேலர் மோசே என்கிற 2 பேருடைய அனுபவத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம், மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக தோன்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒருவேளை சின்ன சின்ன குறைவுகள் இருந்தாலும் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே மனரம்யமாய், திருப்தியாய், சந்தோஷமாய் நாம் கடந்து போகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே வனாந்தரத்தில் தான் மோசேயும் இருந்தார். அவருக்கு எந்த முறுமுறுப்பும் வரக்கூடிய இடம் இல்லை, அவருக்கு எந்த முறையீடுதலும் வரக்கூடிய அனுபவங்கள் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வேற சாப்பாடு சாப்பிடல. இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்களாவது தங்களுக்கு ஒரு விதத்தில், ஜனங்களுக்கு ஒரு விதத்தில், பல விதங்களில் செயல்படுறாங்க. அன்றைய மோசேலாம் அப்படி இல்லை, ஜனங்களோடு கூட ஜனங்களாய் வாழ்ந்தார். 2வது, மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல முறுமுறுக்கிறவர்களுக்கும், முறையிடுகிறவர்களுக்கும், திருப்தியற்றவர்களுக்கும், நன்றி அறியாதவர்களுக்கும் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான் என்று சொன்னது போல தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே சந்தோஷப்பட முடியாமல் தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு பாரப்பட்டு புலம்புகிற ஜனங்களுக்கு தேவன் மாறுபட்டவங்களாக இருக்கிறாங்க. தேவன் நடத்துகிற பாதையில் மனரம்யமாய் அன்றைய அவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னது போல எல்லாம் நன்மைக்கு என்கிற அனுபவத்திலே சந்தோஷமாய் இந்த பாதையில் போகிறவளுக்கு தேவன் என்றென்றைக்கும் நல்லவங்களாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 3வது, வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கும் போது ஆதியாகமம் 7 11 17 21. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன,
ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கவைகள் யாவும் மாண்டன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன விஷயம்? ஒரே மழை, ஒரு மழை ஒரு பேழையை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. மாறுபட்ட ஜனங்கள் அந்த மழையினால் அழிக்கப்படுகிறார். பூமியின் மதகுகள், பூமியின் ஊற்றுக்கண்கள், வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்து தண்ணி புல 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 புலான்னு உழுது. மழையினால பூமியில தண்ணி பெருகுது. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்ததுனால தண்ணி குபு குபுன்னு வருது. வெள்ளம் பேழையை உயர்த்துகிறது. அதே வெள்ளம் ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை அழித்து விடுகிறது. 8 பேர் தவிர ஏறக்குறைய 1000 கோடி ஜனங்களுக்கு மேலே இருந்திருப்பாங்கன்னு கணக்கிடப்படுகிறது. அவ்வளோ பேரும் இறந்தாங்க. ஒரே மழை தான், ஒரே மழை தான். கீழ்ப்படிஞ்சவங்க உயர்த்தப்படுகிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் சொன்னதின்படியாக பேழையை ஆயத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த அடிப்படையிலே அந்த பேழையை தயாரித்தார். பேழையை உண்டாக்கினாங்க, பேழையின் வேலையை முடித்தாங்க. பேழைக்காய் வேலை செய்தவங்க கூட உள்ள வர முடியவில்லை. மனுஷகுமாரனாகிய ஆண்டவராய் இயேசுவின் வருகை நாட்களிலும் நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ அது அப்படியே சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கீழ்ப்படுகிற அனுபவமே இல்லை தெய்வ ஜனங்களுக்கு. எவ்வளோ வசனத்தை கேட்டாலும், எவ்வளோ எச்சரிப்புக்குரிய சத்தத்தை கேட்டாலும், வானமும் பூமியும் அக்கினி கிரையாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டாலும் பயமே இல்லை. உங்களுடைய பொண்ணு வெள்ளி எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் துரு பிடிச்சி உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். கடைசி நாட்களில் ஐஸ்வர்யத்தை சேர்த்தீர்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நோவாவின் காலத்தின் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பேழைக்குள்ளே நோவா பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. மழை என்கிறதான ஒரு அனுபவத்தை குறித்த காரியமே கிடையாது. ஆனால் அந்த தேவ எச்சரிப்பை பெற்ற போது நோவா பேழை அருமையாக ஆயத்தப்படுத்தினார். வாசிங்க அந்த எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப அந்த ஜனங்கள் எச்சரிப்பற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். வாசிங்க. பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி இருந்திருக்கு, அவங்களுக்கு பயபக்தி இல்ல. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். ஆமா, தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழையை உண்டு பண்ண. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒரு பேழையை உண்டாக்கி இருக்கணும். அன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து எச்சரிப்பை பெற்று இன்றைக்கு ஏசப்பா வருவாங்க, பரலோகம், நித்தியம், நரகம், இப்படி பல சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? ஜனங்களுக்குள்ள எந்த எச்சரிப்பும் இல்லை, எந்த பயபக்தியும் இல்லை. பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்தவருடைய கற்பனையை கைக்கொள், இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. தெய்வ பயத்தை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கவே முடியலை, சபைக்குள்ளும் பார்க்க முடியலை, ஊழியர்களுக்குள்ள சுத்தமாக இல்லை. ஏன்னா ஊழியம் செய்து 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 பழகி போயிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ மூன்றாவது, மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவங்களா இயேசுப்பா இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறாங்கங்கிறதுக்கு நோவாவும் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நோவா கீழ்ப்படுகிற மனிதராக இருந்தார். மாறுபட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாதவளாய், எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள விருப்பமற்றவளாய்,
பயபக்தி இல்லாதவர்களாக, அவளுடைய வாழ்க்கையிலே மனசு மாம்சம் விரும்புவது போல பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இந்த உலகத்தின் வாழ்க்கையை மேன்மையே என்று நினைத்து வாழ்ந்தார்கள். ஆகையால் அந்த மலை நோவாவுக்கு பேழையை உயர்த்தி அர்ராத் மலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தது. அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கோ செத்து மிதப்பதற்கேற்ற சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. நான்காவதாக வேதத்தில் வாசிக்கிற வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 22:4, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை சமூகத்தை அல்ல முகத்தை தரிசிப்பார்கள். வாசியா. அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசியா. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டும் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு கூட்டம் ஊழியர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருடைய முகத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளும் என்பார்கள். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர்களாக இருக்கிறார். அவர் உண்மையா நேசிக்கிறவங்க, அவங்கள உண்மையா ஏசப்பாவை சேவிக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய, சமூகத்தை அல்ல முகத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம் கிடைக்கும். பூமியில் வாழும்போது ராஜாக்கள் அழகா சொல்லியிருக்கு. அந்த வசனத்தில் வாஸ்து பார்க்கும்போது நல்லா சொல்லியிருக்கு. 15வது வசனத்தில் பூமியின் ராஜாக்களும் வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும். பாருங்க என்ன அழகா சொல்லியிருக்கு. பூமியின் ராஜாக்கள், பெரும் தலைவர்கள், அதிபர்கள், ஜனாதிபதிகள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரங்க, சேனை தலைவர்கள், பலவான்கள், விளையாட்டு வீரர்கள், இப்படி என்ன வேணாலும் இல்லை சொல்லிக்கலாம். மாறுபட்டவர்கள், மாறுபட்டதான அனுபவம் உடையவர்கள். இன்றைக்கு ஆண்டவரை சேவிக்கணும், கர்த்தருக்காக ஆண்டவரை நேசித்து ஜீவிக்கணும், ஊழியம் செய்யணும், இப்படி எண்ணமே இல்லை. உலகத்தின் பதவிகள், பணம், பொருள், சாதனை, உலகத்தில் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குது. மனிதன் படைத்த சாதனைகள் ஒருவேளை அந்த பூமியில் பேசப்படலாம், ஆனால் அந்த மனிதனோட அந்த சாதனைகள் எதுவும் போகாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகள் வரும்போது அந்த 16வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல மறுபடியும் அந்த 16வது வசனத்தை ஒருக்க வாசிங்க. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அங்கே அவருடைய முகத்தை தரிசித்தார்கள், அங்கே அவருடைய முகத்தை தரிசித்தார்கள். இங்கே அவருடைய கோபத்துக்கு எங்களை என்ன செய்யுங்க, மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. உலகத்தில் எந்த விதத்திலும் தேவனை தேட வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும். சபையிலும் கூட சில தெய்வ பிள்ளைகள், விசுவாசிகள் இப்படிதான் மாறிட்டு இருக்கிறாங்க. சில ஸ்தாபன தலைவர்கள் சில இடங்களில் ஊழியர் ஐக்கியங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு பதவிகளுக்கு போட்டி, எலெக்ஷன், இப்படியெல்லாம் தான் இருக்குது. எதுக்குயா எலெக்ஷன்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு எதுக்கு தலைவர் பதவி, எதுக்குதான் எலெக்ஷன்? எனக்கு தெரியலை, எதுக்குன்னு தெரியலை. அதுக்கு சீட்டு போட்டு ஆளை கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, அது எப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளுக்கு எதுக்குயா தெரியல, என்ன வார்த்தை சொல்லன்னு தெரியல. 4 ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணி 4 ஆத்மாவை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவளுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். சரி, இப்படி இன்றைக்கு நம்ம அங்கே ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு சபைக்கு எடுத்து பார்க்கும்போது நாங்கள்லாம்
ஸ்தாபனத்தில் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க, சீஃப் பாஸ்டர்ஸ் சென்ட்ரு பாஸ்டர்ஸ் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்லி அதை எதை அடிப்படையாக வச்சு சொன்னாங்கன்னு தெரியாது. சொன்னவங்கெல்லாம் சாதாரணப்பட்டவங்களும் கிடையாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு சீஃப் பாஸ்டர் தன்மை எதுக்கு, சென்ட்ரு பாஸ்டர் அனுபவம் எதுக்கு? அவருடைய ஊழியர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. மாறுபட்டவனுக்கு ஆண்டவர் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. பதவி, ஸ்தானம் அப்படியெல்லாம் ரொம்ப வாஞ்சித்து போனோன்னா ஆண்டவர் மாறுபட்டவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை விளக்கி சொல்லி பேசி புண்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாக. ஐந்தாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 18 தலைப்பும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14, 23, 26 வசனங்களை வாசிக்கும் போது, வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 தலைப்பு வாசிப்பு. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. வாசிங்க. மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருப்பாங்க. வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 23, 26. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீ நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் தாவீதின் சகல சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்த போது பாடின சங்கீதம். அவன் பிள்ளை சாலமோனுக்கு தாவீதினிடத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு, அவன் வழி, அவன் ஜீவியம், அவன் செயல்கள் சரியில்லாத போது 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு தேவன் எழுப்பினார். 23 வரும்போது வாசிங்க. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 வாசிக்கும் போது வாசிங்க. சேரீதா ஊரில் உள்ள இப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். பார்த்தீங்களா? ஏன் அப்படிங்க? தாவீதுக்கு சத்துருக்களை நீங்களாக்கி தாவீது ராஜாவை பாதுகாக்கிறாங்க. சாலமோனுக்கு சத்துருக்களை எழுப்பினாங்க. மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்கார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர்கள் பணிந்து குனிந்து மண்ணை நக்குவார்கள், இல் பொருளாய் மாறுவார்கள். தாவீது சில சத்துருக்களை விட்டு வைக்க நினைச்ச போது கூட தேவன் அந்த சத்துருக்களை அழிச்சிருக்கிறாங்க. சாலமோன் சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபித்து சமாதானத்தின் ராஜ்யத்தை உடையவனாய் வாழ்ந்து முடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஜீவியம், அவனுடைய காரியங்கள் சரியில்லாததினால் மாறுபட்டவனாய் வழுகி போகிற இருதயமுடையவனாய் எருசலேமின் மலைக்கு விரோதமாக நாசமலையின் அனுபவத்திலே மேடைகளை கட்டினான். அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள், தேவனை பின்பற்ற விடாமல். மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராக இருக்கிறார். குடும்பங்களில் கூட வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் கவனித்து பார்க்கணும். சபையில் இருக்கிற ஊழியர்கள் கூட கவனித்து பார்க்கணும். தேவையில்லாத சத்துருக்களாக சபையில் இருக்கிறவங்க எழும்பும்போது நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஊழியர்களாக சத்துருக்கள் எழும்பக்கூடாது என்று சொல்லலை. ஆனால் அந்த சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறாரா? சாலமன் சாகும் வரைக்கும் இந்த சத்துருக்களின் கைகளுக்கு அவன் நீங்களாக்கப்படவில்லை. மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. தேவன் மாறுபட்டவராக செயல்பட ஆரம்பித்த பிற்பாடு ஒரு மனிதனால் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க.
எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன், தேவனோடு உள்ள உறவுல எதுல குறைவுபட்டு இருக்கிறேன், தேவன் என்ன குறித்து வாஞ்சித்த எந்த காரியத்தை நான் செய்யாம இருக்கிறேன். அப்படியெல்லாம் நம்முடைய ஜீவியத்தை தற்பரிசோதனை பண்ணி ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானம் பண்ணுவார்கள். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? யோசித்து பாருங்க. நம்முடைய ஜீவியத்தில் ஆராய்ந்து பார்க்கும். தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவித்தார். என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், என் கேடகம், என் நம்பிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அதே சாலமோனுக்கு விரோதமாக 3 சத்துருக்களை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 6வதாக வேதத்திலிருந்து வாசித்து அறியும் போது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 22:31. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசியா. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இங்க நல்லா கவனிச்சுடுங்க. 2 சீசர்கள் அப்போஸ்தலருங்க பட்டத்துக்குரிய 2 பேரை கொண்டு வார். அப்போஸ்தலருங்க பட்டத்துக்குரிய 2 பேரை கொண்டு வார். இங்க பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின் தூண்டினான். நடந்தது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 26:75 அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மனங்கசந்து அழுது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு ஆண்டவர் அவர்கிட்ட வந்து கேட்கக்கூடிய இடத்துல இருந்தார். உண்மைதான், மறுதளிச்சார், சத்தியம் பண்ணார், சபிச்சார். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 13:27 வாசிக்கும் போது, வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 13:27 வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவனா இருக்கிற ஆண்டவர். பேதுரு அப்போஸ்தலன் கிட்ட வந்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவரை கொண்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சித்து ஆதி அப்போஸ்தல சபையுண்டே மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்த கல்லாய், அஸ்திபார கல்லோடு சேர்ந்த கல்லாய் சபை கட்டப்படுவதற்கு, ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்தினாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த யூதாசுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா 26:75 அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மனங்கசந்து அழுதாங்க. 27:5 வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். மாறுபட்டவனுக்கு வித்து பிழைக்கிற எண்ணம், வித்து பிழைக்கிறவன். உங்கள் எல்லாரையும் சுலகில புடைக்கிறதுக்கு சாத்தான் அனுமதி கேட்டுக்கொண்டான். பேதுருவே, சேவல் கூறுவதற்கு முன்னால் நீ என்ன செய்வா? 3 தரம் மறுதளிப்பா. அதே நேரத்தில் யூதாசு 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை விற்று பிழைக்கிறதுக்கு விரும்பினான். செயல்பட்டான். ஆலோசனை சங்கத்தாரோடு போனான், பேசினான், ஆட்களை கூட்டிகிட்டு வந்தான். நான் முத்தமிடுறது யாரோ. இன்றைக்கு அப்படி தான் அநேகர் தேவனை அன்பு கூறுறேன்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய நடிப்பு வந்திருக்குது. அது ஊழியக்காரங்கெல்லாம் ரொம்ப நடிக்க பழகிட்டாங்க. யூடியூப்பில் நடித்து பாட்டு போடுறாங்க, ஃபுல்லாக நடித்து. அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறதுக்குன்னு எல்லாம் சக்கரத்துக்காக. நான் ஒரு அனுபவம்ப்பா, பயமாக இருக்குது. ஒரு பக்கம் யோசித்தா சக்கரத்துக்காக, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கும் பரிதபிக்கப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசுப்பா
மரித்து உயிர் தெழுவதற்கு முன்பாகவே யூதாசு நாண்டு நின்று செத்தான். சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசுபாவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாலே செத்துட்டான். ஏன்னா மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. பேதுரு அப்போஸ்தலன் மனங்கசந்து அழுதார். ஒரு ஆண்டவரை வித்து பிழைக்கிறதுக்கு விரும்பலை. 1 பேதுருடைய புஸ்தகத்தில் கூட சொல்லும்போது சொல்லுவார், இது அழகாக எடுத்து சொல்லுவார். இந்த அனுபவத்தை வச்சு தான் அவர் அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை சொல்லுவாங்க. இழிவான அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீ வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். பார்த்தீங்களா, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. இன்றைக்கு சபை ஒரு தொழில் ஸ்தாபனம் போல ஆயிட்டு, பிரசங்கம் ஆராதனை நடத்துறது ஒரு வேலை மாதிரி ஆயிட்டு. நல்ல வருமானம், நல்ல வருமானம். வித்து பிழைக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. நல்ல எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் நல்ல உண்மையான ஊழியக்காரங்கள்லாம் தங்களில் கையில் கிடைக்கிற காசை, அது குடும்பஸ்தங்களாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தல பிரதிஷ்டையின் அனுபவத்தில் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, பணத்தை சேர்த்து வைக்காமல் ஜனங்களுக்கு கொடுத்து, அல்லது அதை எப்படி யாருக்கு எந்த நல்ல முறையில் செலவழிக்கணுமோ செலவழித்து வாழ்வாங்க. சேர்க்கிற குணமே இருக்காது. பணப்பையின் அனுபவத்தையே கையில் வச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய தேவன் சீசர்களுக்கு சொன்னதே அதான். வழிக்கு பணப்பையாது துணி பையாது என்ன செய்யாண்டான், கொண்டு போகாண்டான். நான் உங்களை போஷிப்பேன். இன்றைக்கு இருக்கிற சில ஊழியர்களெல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு வேலையை செய்யாமல் சும்மா இருந்து சாப்பிட்டா கூட 10 தலைமுறைங்கிறது குறைவு. சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சேர்த்ததெல்லாம் ஆண்டோடைய ஊழியத்துக்கு நீ செலவழிச்சிருந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அனுபவத்தில் உண்டாயிருக்கும். புறஜாதிகள்னு சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு சிலருக்கு இருந்த தியாக மனப்பான்மைகள் கூட இன்றைக்கு நமக்கு இல்லாமல் போயிட்டு. மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர்களாக இருக்கிறார். யூதாசுக்கு தேவன் மாறுபட்டவங்களா செயல்பட்ட அனுபவம் பாதுகாக்கலை. அவனுக்குள்ள பிசாசு போனதை பார்த்த போது கூட விரட்டலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மைமூண்டாட்டும். அதே நேரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் என்று சொல்லும்போது சொல்கிறாங்க, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்திருக்கிறேன், ஆமாம் வேண்டிக் கொண்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நீ மறுதளிச்சாலும் சத்தியம் பண்ணாலும் சபிச்சாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவருடைய வாஞ்ச விருப்பம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக தெய்வ ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யணும். பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சுகபோகமாக வாழணுங்கிறதில்ல. சரி, டைம் ஆயிட்டு 7வது குறிப்புக்கு வரும். ரொம்ப நேரம் வச்சு உங்கள்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பேசிட்டு இப்படியே சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 36. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மாறுபட்டவளுக்கு தேவன் மாறுபட்டவளா இருக்கிறார். நம்ம ஒரு பாட்டு பாடும். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. ஒரு கூட்டம் எடுக்கப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். நம்ம அடிக்கடி சொல்லும், ஆர் யூ அக்செப்டட் ஆர் யூ ரிஜெக்டட். ஒரு கூட்டம் அங்கீகரிக்கப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். ஆயத்தம் இல்லாதவர் 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. மாறுபட்டவளுக்கு தேவன் மாறுபட்டவளாக இருக்கிறார். புறப்படும் போது விளக்கு இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் 2 பேரும் 2 கூட்டத்தாரும் சேர்ந்து வந்தாங்க. ஒரே கூட்டம், ஒரே கூட்டத்துக்குள்ள 2 பிரிவு. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம். ஒரு கூட்டம் விளக்க கொளுத்திட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்த கூட்டம் எங்கே போய் எண்ணெய் வாங்கினாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, வாசல் கதவை தட்டினாங்க.
உங்களை அறியேன். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர்களாக இருக்கிறார். கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம். நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு வருகைக்கு ஏதுவான ஆயத்தமாயிட்டு போனால் ஏற்றுக்கொள்ளப்படும். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவர்களாக இருக்கிறார். ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தெய்வ ஏக்காலத்தோடு ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். மாறுபட்ட கூட்டமா, போலி கிறிஸ்தவர்களா, போலி ஊழியக்காரர்களா, கள்ள அப்போஸ்தலர் என்கிற பேரின் கீழே சும்மா பிரசங்கம் பண்ணி, சும்மா ஊழியம் செய்து, சும்மா ஜனத்தை கூட்டினேன், ஸ்தாபனத்துக்கு தலைவராக இருந்தேன், சென்ட்ரல் பாஸ்டராக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இத்தனை சபைகளை ஸ்தாபித்தேன், இத்தனை சபைகளை கட்டினேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தார். தேவனால் ஆயத்தப்பட முடியல, ஆயத்தப்படுகிறது இல்லை. மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையோடு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற விதத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மாறுபட்டவர்களுக்கு தேவன் மாறுபட்டவங்களா இருக்கிறாங்க. ஒரு பெருங்கூட்டம் ஜனம் கைவிடப்பட போகிறது. ஒரு பெருங்கூட்டம் ஜனம் நரகத்தில் தள்ளப்பட போகிறார்கள். ஆயத்தமாக்கப்படுகிறவள் ஆண்டவரோடு கூட நித்திய ராஜ்யத்திலே சீயோனா எருசலேமாய் வாழப் போகிறோம். அந்த வசனத்தை மறுபடி கூட சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 18ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை வாசித்து ஒரு சின்ன மறுபடி ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிப்போம். வாசியா. புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் தேவன் வெளிப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் வெளிப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. நோவாவின் காலத்தில் பெய்த மழை, நோவா பேழை ஆயத்தப்படுத்தினதினால் அவர் பாதுகாக்கப்பட்டு அர்ராத் மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதே தண்ணீர் எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தபோது, தெய்வ பயம் இல்லாமல் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் கொடுத்தும் வாழ்கிற அனுபவத்தில் வாழ்ந்தபோது அழிந்தார்கள். கர்த்தரை சேவிக்கிற ஊழியர்களுக்கும் இந்த பூமியிலே பெரிய ராஜாக்களும் மகான்களுமாய் தங்களை வெளிப்படுத்துகிறவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். தாவீது ராஜாவுக்கும் சாலமோன் ராஜாவுக்கும் வித்தியாசத்தை காட்டினார். தாவீது ராஜாவின் சத்துருக்களுக்கு அவரை விலக்கி பாதுகாத்தாங்க. சாலமோனுக்கு அவனுடைய ஜீவியத்தின் நிமித்தம் சத்துருக்களை எழுப்ப வேண்டியதாயிற்று. பேதுரு அப்போஸ்தலனுக்கும் யூதாசுக்கும் ஒரு வித்தியாசம். 7 ஒரே படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க, ஒரே வயலில் 2 பேர் இருப்பாங்க, இயந்திரம் வரைக்கும் 2 சகோதரிகள் இருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவர் கைவிட. கர்த்தருடைய வருகை என்பது, பரலோகம் என்பது, ஒரு கூட்டம் ஜனம் கைவிடப்படும், ஒரு கூட்டம் ஜனம் அங்கீகரிக்கப்படும். மாறுபட்டவனுக்கு தேவன் மாறுபட்டவராயிருக்கிறார். இந்த மாலை கூட்டத்திலும் இந்த வேத பாட கூட்டத்திலே நம்முடைய ஜீவியத்தை ஒரு முறை கூட இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, புனிதனுக்கு புனிதனாய், உத்தமனுக்கு உத்தமனாய், ஆண்டவரே, நீங்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய ஜீவியத்திலே, எங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வெளிப்படுகிறவர், நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாய் இருக்கிற தெய்வமே, எல்லா விதத்திலும் நீங்கள் எங்களுக்கு நல்லவங்களா, கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவள் பாக்கியவான்களவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னது போல, கர்த்தாவே, மாறுபட்ட அனுபவத்தில் எங்களுக்கு வெளிப்படுகிற அனுபவத்தில் எங்களுக்கு ஜீவன் வேண்டாம் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.